வணக்கம். வாழ்க வளமுடன். மகாபாரத கதைகள், அந்த மகாபாரதம் நமக்கு சொல்லும் தர்ம சிந்தனைகள், இதெல்லாம் நான் அடிக்கடி நம்ம யூடியூப் சேனலில் பதிகிறது வழக்கம். இப்போ சமீபத்தில் மகாபாரதத்தில் உள்ள ஒரு சிறு செய்தியை படிக்கும்போது அதை அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. மகாபாரத யுத்தத்தை நடத்துவதே ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதார நோக்கமாக இருந்தது. போரில் ஈடுபட்ட கௌரவ தரப்பைச் சேர்ந்த ஒவ்வொருவரையும் கொல்ல கிருஷ்ணருக்கு ஒரு காரணம் இருந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறையா படிச்சிருப்பீங்க. தாங்கள் மேற்கொண்ட சபதத்தின் காரணமாக பீஷ்மர், கர்ணன், துரோணர் போன்ற மாவீரர்கள் பல அக்கிரமங்கள் அவர்கள் முன்னிலையில் நடந்தேறிய போதும் அந்த சம்பதத்தை காக்க வேண்டி அமைதி காத்தனர். அவர்கள் தங்களை விடுவித்த நிலையிலிருந்து சாட்சியாக நின்று பார்த்திருந்தால் நடக்கும் அநியாயத்தை தடுத்து நிறுத்த சபதத்தை மீறி துரியோதனனை அப்போதே தடுத்து இருப்பார்கள். அதற்கு பல சந்தர்ப்பங்கள் அமைந்தன. கிருஷ்ணருக்கோ அதர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று உறுதியான எண்ணம் இருந்தது. அதற்கு பாண்டவர் தரப்பை பயன்படுத்தி அக்கிரமம் செய்த சத்திரியர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர் கருதினார். அதர்மத்தை துணையாக நின்ற அனைவரையும் அவர்கள் எத்தகைய நல்லவர்களாக இருந்தாலும் அழிப்பதே தர்மத்தை நிலைநிறுத்த ஒரே வழி என்று அவர் எண்ணினார். ஆனால் மகா மந்திரி விதுரரின் நிலை முற்றிலும் மாறுபட்டது. அவர் தர்மத்தின் அம்சமாகவே கருதப்பட்டார். மகாபாரதம் முழுவதும் துரியோதனனின் அவையில் அதர்மம் தலைவிரித்தாடிய போதெல்லாம் தர்மத்திற்காக ஒலித்த ஒரே குரல் விதுரருடையது. அவர் கௌரவர்களின் அமைச்சராக இருந்தாலும் எப்போதும் நீதியின் பக்கமே நின்றார். திரௌபதியின் துகிலுரித்தலின் போதும் சபையில் இருந்த மற்ற அனைவரும் மௌனமாக இருந்தபோது அதை எதிர்த்து பேசினார் விதுரர். பாண்டவர்களுக்கு பலமுறை ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க உதவி செய்ததும் அவர்தான். எனவே விதுரரை கொல்ல கண்ணனுக்கு எந்த விதமான காரணமும் இருக்கவில்லை. மாறாக அவரை போன்ற ஒரு தர்மவான் அழிவது தர்மத்திற்கு இழப்பாகும் என்று கண்ணன் கருதினார். அதே சமயத்தில் பாண்டவர்களுக்கு எதிராக விதுரர் அஸ்திரம் ஏந்தும் பட்சத்தில் அவரை போரில் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படும். விதுரரின் வீரத்தை பற்றி மகாபாரதம் உணர்ந்து வைத்திருப்பது மிகவும் குறைவு. அவர் ஒரு அதிரதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பராக்கிரமசாலிங்கிறது பலருக்கு தெரியாது, மகாபாரதம் படித்தவங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை அவர் அஸ்திரம் ஏந்தி பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிந்திருந்தால் போர் இன்னும் நீண்டு இருக்கலாம். மேலும் விதுரரை பாண்டவர்கள் மிகவும் நேசித்தனர். அவருக்கு எதிராக அர்ஜுனன் அஸ்திரம் ஏந்தி இருக்க மாட்டான். தர்மன் எனக்கு நாடே வேண்டாம் என்று போயிருப்பான். தவிர விதுரருக்கு எதிராக அஸ்திரம் ஏந்தி இருக்க மாட்டான். கண்ணன் இப்படி ஒரு சூழல் ஏற்படுவதவே அப்படி ஒன்று வந்துன்னா கஷ்டமாக போமேன்னு சொல்லி கண்ணன் அதை விரும்பலை. விதுரரை போரில் பங்கேற்காமல் செய்ய வேண்டும். அதே சமயம் அதை பாண்டவர் தரப்பும் ஒரு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஒரு வழி கௌரவர்கள் விதுரரை போரில் பங்கேற்காமல் செய்வதுதான். போருக்கு முன் கண்ணன் தூது சென்றபோது அவர் துரியோதனன் விருந்தை மறுத்து விதுரரின் இல்லத்திலேயே தங்கி உணவு அருந்தினார். இது விதுரரின் பக்திக்கும் தூய்மைக்கும் கண்ணன் கொடுத்த அங்கீகாரமாகும். அதே சமயம் அதில் ஒரு ராஜதந்திரமும் இருந்தது. போருக்கு முன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட துரியோதனனிடம் பாண்டவர்களுக்காக சேர வேண்டிய நிலத்தை கொடுத்து விடலாம் என்று அவர் உரைக்க துரியோதனன் அவர் மீது சினம் கொண்டான். மேலும் கண்ணன் அவர் வீட்டிற்கு சென்று தங்கியதால் இவர் நமக்கு எதிராக சதி செய்கிறாரோ என்று எண்ணி அவரை தகாத வார்த்தைகளில் இழந்தான். எங்கள் சோற்றை சாப்பிட்டு எங்களுக்கு எதிராகவே திட்டம் தீட்டுகிறாயா என்று கூறியது மட்டுமல்லாமல் தாசிபுத்திரன் என்றும் பேசி விதுரனை அவமானப்படுத்தினான். இதனால் கோபப்பட்ட விதுரர், என்னுடைய விசுவாசத்தை சந்தேகப்பட்டாயா? நான் உனக்காக போரிட எண்ணினேன். ஆனால் என் விசுவாசத்தை சந்தேகப்படும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். உனக்கு ஆதரவாக அஸ்திரம் ஏந்த மாட்டேன் என்று தன்னுடைய
கோவர்த்தன வில்லை உடைத்து போட்டுவிட்டு போர் நடந்த காலத்தில் புனித யாத்திரை சென்று விட்டார். கிருஷ்ணரோ தன்னுடைய ஒரே ஒரு ராஜதந்திர நடவடிக்கையால் விதுரரை போரிலிருந்து விலக்கி பாண்டவர்களை வலுவாக்கி கௌரவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தினார். மகாபாரத போரில் விதுரரின் விலகல் என்பது ஒரு தனிநபரின் முடிவு மட்டுமல்ல, அது தர்மத்தின் வெற்றியை குறிக்கும் ஒரு குறியீடாகும். கண்ணன் தர்மத்தை நிலைநிறுத்த அதர்மவாதிகளை அழித்தார். ஆனால் தர்மத்தின் வடிவமாக திகழ்ந்த விதுரர் மட்டும் கண்ணன் காப்பாற்றினார். தர்மத்தின் பக்கம் நின்றவர்களுக்கு அந்த கிருஷ்ணன் சோதனையை தருவானே தவிர அவர்களை காக்க தவறியதே இல்லை. மகாபாரதம் கிருஷ்ணரை விதுரர் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தார்கள், விதுரரின் வீரம் என்ன, விதுரரை எப்படி கண்ணன் போரிலிருந்து விலக்கினார் என்பது பல இடங்களில் சொல்லப்படலை. பல கதைகளில் அதை பெருசாக அவங்க பேசலை. கண்ணன் தூது சென்ற இடத்துல துரியோதனன் கொடுத்த விருந்தை புறக்கணித்து விதுரரின் வீட்டில் உணவருந்திய விஷயம் கூட எனக்கு புதிதாக இருந்தது. அதனால் மகாபாரத கதைகளில் பல ராஜதந்திரங்களை உள்ளடக்கியதுங்கிறத வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லி செல்வோம். வாழ்க வளமுடன். நலமே சொல்க.